நாங்கள் தொடராக பார்த்து வருகின்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், அவரோடு இருந்தவர்கள், நபியோடு இருந்தவர்கள் என்ற இந்த நிகழ்ச்சி தொடரின் மற்றொரு அமர்விலே இன்று இருக்கின்றோம். இன்றைய இந்த அமர்விலே நாங்கள் கலந்துரையாட இருப்பது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எத்தகைய ஒரு பங்களிப்பை செய்தார்கள். ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு இந்த மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்வதற்கு எப்படி ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். ஒரு சிறந்த ஒரு மனைவியாக, சிறந்த ஒரு தாயாக, நபியுடைய மனைவியாக இருந்து எத்தகைய ஒரு பங்களிப்பை செய்தார்கள் என்பது பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். நபியோடு இருந்தவர்கள் என்ற இந்த நிகழ்ச்சி தொடர்பிலே நாங்கள் ஆண்களை மட்டுமல்ல, பெண்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து இந்த மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மார்க்கம் ஆண்களால் மாத்திரம் வளர்க்கப்பட்ட மார்க்கம் அல்ல. ஆண்கள் மாத்திரம்தான் சமூகத்துடைய மேம்பாட்டுக்கு, மார்க்கத்துடைய மேம்பாட்டுக்கு பங்களிப்பு செய்ய முடியும், பெண்களால் முடியாது என்பது அல்ல. அதற்கு மாற்றமாக ஆண்களைப் போலவே பெண்களும் இந்த மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பிலே ஆரம்பத்திலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பங்களிப்பு பற்றி நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தின் முதல் பெண் என்று சொல்லலாம். பெண்களிலே முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்ணாக இருக்கின்றார். அதே நேரத்தில் எந்தவிதமான மறுப்பும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை முன்வைத்த போதும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அந்த வகையில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த மார்க்கத்துக்கு ஆண்களை போன்றே பெண்களும் சமமாக பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். எனவே ஆண்கள் பங்களிப்பு செய்ததை நாங்கள் விலாவாரியாக கலந்துரையாடுவது போன்று பெண்களும் எவ்வாறு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது பற்றி கலந்துரையாடுவது, தெளிவுபடுத்துவது அவசியமாகும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல பெண்களை பற்றி, அவர்கள் செய்த பங்களிப்புகளை பற்றி குறிப்பிடுகின்றார். ஃபிரௌனுடைய மனைவி ஈமான் கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த வரலாற்றை அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல் குர்ஆன் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி எத்தகைய ஒரு பங்களிப்பை செய்தார்கள் என்பது பற்றி அல் குர்ஆன் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அஸ்ஹாபுல் உஹ்தூத் கிடங்குவாசிகளுடைய அந்த சம்பவத்திலே ஒரு தாய் எப்படி ஈமானிய பலத்தோடு இருக்கிறார்கள் என்பது பற்றி அல் குர்ஆன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இப்படி பெண்கள் மிகப்பெரியதொரு பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். ஆண்கள் போல பெண்களும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கு. அல் குர்ஆன் எப்படி ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதோ அதே போன்று பெண்களுக்கும் சமமான முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் நேசர்கள். யஅமுரூன பில் மஅரூஃப், ஆண்களைப் போலவே பெண்களும் நன்மையை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், ஆண்களைப் போலவே பெண்களும் தீமையை தடுப்பார்கள். வயுகீமூன ஸலா, அவர்கள் அனைவரும் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுதூன ஸக்கா, ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் தங்களுடைய பணத்தால் சம்பாதித்து ஜகாத்தை நிறைவேற்றார்கள். வயுதீஊன அல்லாஹ் வ ரசூலா, அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவார்கள். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா. அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு மட்டுமல்ல முஃமினான பெண்களுக்கும் நதிகள் ஓடுகின்ற சுவர்க்கத்தை வாக்களிக்கின்றார். மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அல் குர்ஆன் சொல்கின்றது, உங்களில் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், யாரொருவர் நல்லமல் செய்கின்றார்களோ அவருக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்பதாகவும் வலனஜிஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள்
செயற்பட்ட அவர்களுடைய செயற்பாட்டுக்காக மிகச்சிறந்த கூலியை கொடுப்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்ற விடயம், ஆண்களைப் போலவே பெண்களும் இந்த மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்கின்றவர்கள், பங்களிப்பு செய்ய முடியுமானவர்கள், பங்களிப்பு செய்ய வேண்டியவர்கள். அவர்களும் நன்மையை ஏவுவதில், தீமையை தடுப்பதில் பங்களிப்பு செய்ய வேண்டியவர்கள் என்று அல் குர்ஆன் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அத்தகைய பெண்களில் முதன்மையானவர்கள், முதல் பெண்ணாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த முதல் வஹ்யை அவர்கள் பெற்றுக்கொண்டு வருகின்ற போது முதலாவதாக தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவர்கள் வந்து எத்தி வைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்கள் எத்தி வைத்த போது எந்த விதமான மறுப்பும் இல்லாமல், எந்த விதமான அதாவது கேள்வியும் கேட்காமல் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அது போன்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். உண்மையிலே இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைந்து கொண்ட வரலாறு என்பது இஸ்லாத்துக்கு முந்தைய வரலாறு. அந்த வரலாற்றையும் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னரே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு இருந்தது. அதற்கு முன்னரே அவர்கள் சுமார் 15 வருடங்கள் தம்பதிகளாக குடும்பத்தை நடாத்தி இருக்கின்றார்கள் என்ற அந்த வரலாற்றை பார்க்கிறோம். அவர்கள் குடும்பம் நடாத்துவதற்கு, திருமணம் முடிப்பதற்கு முன்னரே அவர்களுக்கு மத்தியில் வியாபார தொடர்பு இருந்ததை வரலாறு சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 18 வயது முதல் 25 வயதுக்கு இடைப்பட்ட இந்த காலத்தில் மக்காவிலே தன்னை ஒரு மிக பிரபலமான ஒரு வியாபாரியாக அவர்கள் தன்னை மேம்படுத்திக் கொள்கின்றார்கள். பல நாடுகளுக்கு சென்று அவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள். யமனுக்கு செல்கின்றார்கள், பஹ்ரைனுக்கு செல்கின்றார்கள், சிரியா, ஹபஷா போன்ற இடங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதிலே அவர்கள் சென்றிருந்தார்கள். அத்தகைய சந்தர்ப்பத்தில் மதீனா மக்காவிலே இருந்த ஒரு பிரபலமான வியாபாரியாக, சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற ஒரு வியாபாரியாக இருந்தவர்கள் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது என்கின்ற அந்த இளவயது வியாபாரி பற்றி அவர்கள் அறிகின்றார்கள். ஏனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளம் வயதிலே விதவை பெண்களுடைய அந்த முதலீடுகளை எடுத்துக்கொண்டு, அல்லது ஏனையவர்களுக்கு முகவர்களாக இருந்து, அல்லது கூலிக்கு அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வியாபாரத்தை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றார். அந்த வியாபாரத்துக்காக ஏனையவர்களுக்கு கொடுக்கின்ற லாபத்தை விட 2 மடங்கு கூலி அல்லது லாபத்தை கொடுப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேண்டுகிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வயதுக்கு உட்பட்டவராகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு பல முறை அவர்கள் மக்காவுக்கு வெளியே செல்கின்றார்கள். 5 முறை இப்படியாக வியாபாரத்துக்கு சென்றதாக வரலாறு சொல்கிறது. 2 தடவைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு ஹபஷாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். மற்றும் 2 தடவைகள் ஜொராஷ் என்கின்ற இடத்துக்கு சென்றிருக்கின்றார். இப்படி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையே இந்த உறவு வலுப்பெறுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் 25வது வயதை அடைகின்ற போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடைய மைசரா என்கின்ற பணியாளருடன் ஒரு பிரபலமான ஒரு வியாபாரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் மைசரா என்கின்ற அந்த ஹதீஜா நாயுடைய அந்த பணியாளர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்புகள் பற்றி, அவருடைய குணநலன்கள் பற்றி அவர்கள் சொல்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தானாக முன்வந்து விரும்பி தன்னை அந்த அரேபிய மக்கா சமூகத்திலே பலர் திருமணம் முடித்துக் கொள்வதற்காக விரும்பினார்கள். பல பெரிய பெரிய வியாபாரிகள் திருமணம் முடித்துக் கொள்வதற்காக விரும்பினார்கள். அப்போது அந்த சந்தர்ப்பத்திலும் எல்லாவற்றையும் மறுத்துவிட்டு தன்னுடைய நண்பியான நபீசா பின்த் மனியா மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு செய்தி அனுப்புகின்றார்கள், அவர்களை திருமணம் முடிக்க விரும்புவதாக. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்.
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் 40 வயதாக இருந்தது. அவர்கள் அதற்கு முன்னர் 2 முறை திருமணம் முடித்திருந்தார்கள். 2 முறை திருமணம் முடித்து அவர்கள் விதவையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு சமயத்திலே அபு ஹாலா என்கின்ற ஒருவரை திருமணம் முடித்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவர் மரணிக்க மற்ற அத்தீக் இப்னு ஐதா என்கின்ற மற்றொருவரை திருமணம் முடித்திருந்தார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயதில் மக்காவில் ஒரு பிரபலமான வியாபாரியாக இருந்து அவர்கள் திருமணம் முடிப்பது 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் தொடர்பாக அவர்கள் நபியாக வந்த பிறகு ரசூலாக வந்த பிறகு திருமணம் முடித்தது தொடர்பாக இஸ்லாத்துடைய எதிரிகள் பல விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அவர்கள் 25 வயதில் அன்னை ஹதீஜா என்கின்ற 40 வயது அந்த பெண்ணை, விதவையான பெண்ணை திருமணம் முடித்தது பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் திருமணம் முடித்தவர்களை பற்றி தான் பேசுவார்கள். குறிப்பாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததைத்தான் அவர்கள் குறை சொல்வதற்கு பயன்படுத்துகின்ற அந்த வரலாற்றை அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 குழந்தைகள் கிடைக்கின்றன. 6 குழந்தைகள் கிடைக்கின்றன. முதலாவதாக காசிம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் காசிம் என்று அழைக்கப்படுவார்கள், காசிமுடைய தந்தையின். அடுத்ததாக ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, அப்துல்லா. இந்த 6 பிள்ளைகளும் அல்லாஹு தாலா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகள். இந்த 6 பிள்ளைகளில் 5 பிள்ளைகள் நபி அவர்கள் மரணிப்பதற்கு முன்னே மரணிக்கின்றார்கள். 5 பிள்ளைகள் மரணிக்கின்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க முன்னர் மரணிக்கின்றார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம் நபி அவர்கள் மரணித்து சுமார் 6 மாதங்களுக்கு பின்னர் மரணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னரே அத்தகைய ஒரு தொடர்பு இருந்ததை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே ஒரு அடிமை இருந்தார். அவர்தான் ஜெயித் இப்னு ஹாரிஸா என்கின்றவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்ததன் பிறகு இந்த ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, இந்த ஜெயித் இப்னு ஹாரிஸாவை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு அடிமையாக கொடுத்து விடுகின்றார். ஆனால் அவர்கள் அடிமையாக அன்றி தன்னுடைய மகன் போன்று அவர்களை வளர்ப்பதை, அவர்களை பராமரிப்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்படி மற்றும் ஒரு உறவும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் இருந்ததை பார்க்கிறோம். இத்தகைய சந்தர்ப்பத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 37வது 38வது வயதை அடைகின்ற போது ஹிரா குகையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார். தியானத்துக்கு செல்ல ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய வீட்டில் பல குழந்தைகள் இருக்கின்ற சமயத்தில் அவர் வியாபாரத்துக்கு செல்ல வேண்டியவர், குடும்பத்தை வழிநடாத்த வேண்டியவர். இந்த சந்தர்ப்பத்தில் தியானத்துக்காக, அவர்கள் இபாதத்துக்காக ஹிரா குகைக்கு செல்கின்ற போது அதற்கு முழுமையாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒத்துழைக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான உணவுகளை அங்கு எடுத்துச் செல்வதை பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் 1-2 நாட்கள் இருப்பார்கள், சில நாட்களில் 10 நாட்கள் அங்கே தங்கியிருப்பார்கள், சில நாட்கள் சில போது 1 மாதம் வரை ஹிரா குகையிலே அவர்கள் தியானத்தில் இருப்பார்கள். இத்தகைய சந்தர்ப்பத்தில் எல்லாம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முழுமையாக ஒத்துழைத்து அவர்களுக்கு தேவையான உணவை கொண்டு போய் கொடுத்த வரலாற்றை பார்க்கிறோம். அப்படி ஒரு அருமையான பங்களிப்பை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்திருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே பல நாட்கள், பல வருடங்கள் இருக்கின்ற சமயத்தில் தான் தன்னுடைய 40வது வயதிலே அவர்களுக்கு முதலாவது வஹி இறங்குகின்றது. இந்த முதலாவது வஹி இறங்குகின்ற போது தனக்கு என்ன நடந்திருக்கிறது, ஏது நடந்திருக்கிறது, என்ன விடயம் என்பதை அறியாமல் அவர்கள் பயந்தவர்களாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கின்ற அந்த சூராவுடைய முதல் 5 வசனங்களையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் தான் தஞ்சமடைகின்றார். தன்னுடைய மனைவியிடத்தில் தான் அவர்கள் பயந்தவர்களாக, நடுநடுங்கியவர்களாக அவர்கள் வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அன்னை ஹதீஜாவுடைய நிலைப்பாட்டை பாருங்கள். அவர்கள் மிகவும் ஆறுதலாக, மிகவும் நிதானமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் வழிநடாத்துவதை பார்க்கிறோம். துணிச்சலோடு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது பயந்து வந்திருக்கின்றார்கள். என்ன நடந்திருக்கிறது என்பது தெரியாது, இது யாரு எவர் வந்தது என்றெல்லாம் நபி அவர்களுக்கு தெரியாது.
என்றால் அது ஒரு புதியது ஒரு அனுபவம். அவர்கள் பயந்தவர்களாக நடுநடுங்கியவர்களாக இப்போது வந்திருக்கின்ற சமயத்திலே அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜாவிடத்தை சொல்கின்றார்கள், யா ஹதீஜா லகத் ஹஷீது அலா நஃப்ஸி, நான் எனக்கு ஏதோ நடந்துவிடும் என்று பயப்பட்டேன் என்று சொல்கின்றார். அதாவது தனக்கு ஏதோ நடந்துவிடும் என்று பயப்பட்டேன் என்று சொல்கிறார். நான் இந்த முழு வரலாற்றையும் சொல்லவில்லை, ஏற்கனவே பல சீராவை போல சொல்லியிருக்க முதல் வகையுடைய எவ்வாறு அது இறங்குகின்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தகைய செய்தியை கொண்டு வந்தார்கள் என்ற விடயத்தை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இப்போது பயந்து வருகின்றார், பயந்து அன்னை ஹதீஜாவிடத்திலிருந்து வருகின்றார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி அருமையாக ஆறுதல் படுத்துகிறார்கள் பாருங்கள். அவர்கள் ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக அல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு பெண்ணாக இருந்து அவர்கள் ஒரு வழிநடத்துகின்றார். ஏனைய பெண்கள் என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே பயந்து நடுநடுங்கி என்ன செய்வது என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி இருப்பார். ஆனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமையாக சொல்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், கல்லா கல்லா, நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, அவ்வாறு இல்லை, உங்களுக்கு ஏதும் நடக்க மாட்டாது. வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டார். கடந்த 3 வருடங்களாக குடும்பத்தை விட்டு தனிமையிலே அவர்கள் ஹிரா குகையிலே போய் தியானத்தில் இருக்கின்றார்கள், இபாதத்தில் இருக்கின்றார்கள். இப்போது பயந்து நடுங்கியவர்களாக என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாமல் பயந்தவர்களாக வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனைவி நடந்து கொள்கின்ற அருமையான முறையை பாருங்கள். அவர் சொல்கிற செய்தி என்ன? வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா உங்களை இழிவுபடுத்த மாட்டார். இன்னக லதஸிலு ரஹீம் சொல்கின்ற செய்தியை பாருங்கள். சொல்லவில்லை நீங்கள் நீண்ட நாட்களாக தியானத்தில் இருக்கிறீர்கள், நீண்ட நாட்களாக தொழுகையில் இருக்கிறீர்கள், நீண்ட நாட்களாக ஹிரா குகையில் இருக்கிறீர்கள், மனித சமூகத்துக்குடைய பிரச்சனையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படியெல்லாம் சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், இன்னக லதஸிலு ரஹீம், நீங்கள் குடும்ப உறவை பேணி நடக்கிறீர்கள். நீங்கள் எல்லோருக்குமான செய்தி. அல்லாஹு தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் செய்தால் மனிதனை இழிவுபடுத்த மாட்டான் என்பதற்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்ற செய்தானது. மனிதர்கள் நீங்கள் குடும்ப உறவை பேணி நடக்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல், கஷ்டப்படுகின்ற மனிதர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். குடும்ப உறவை பேணி நடக்கின்றவர்கள் அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்த மாட்டான். கஷ்டப்படுகின்ற மனிதர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்த மாட்டான். வதக்ஸிபுல் மஅதூம், இயலாதவர்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கின்றீர்கள். வதக்ரிஉ தைஃப், விருந்தாளிகளை நீங்கள் கவனிக்கின்றீர்கள். வதுஈனு அலா நவாஇபில் ஹக், சத்தியத்துக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை அப்படியே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்ணித்து சொல்வதை பார்க்கணும். இப்படி அவர்களை ஆறுதல் படுத்துகின்றார்கள். எனவே இந்த இடத்திலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக ஒரு அதாவது ஒரு இஸ்திம்பாத் என்று சொல்வோம், அதாவது அவர்கள் உணர்ந்து அந்த விடயத்தை சொல்கின்றார்கள், அவர்களாக இந்த விடயத்தை உருவாக்கி சொல்கின்றார்கள். அதாவது மனிதர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற உங்களை, மனிதர்களோடு கண்ணியமாக பண்பாக எடுக்கின்ற உங்களை அல்லாஹு தஆலா இழிவுபடுத்த மாட்டான், அல்லாஹு தஆலா இழிவுபடுத்த மாட்டான் என்ற அந்த செய்தியை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இப்படி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்கள் முதலாவது வகையை சுமந்து கொண்டு வருகின்ற போது அவர்களுக்கு ஆறுதல் சொன்னது ஒரு பெண் என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மனிதன் இந்த உலகத்துக்கான கடைசி தூதை சுமந்து வந்த ஒருவருக்கு என்ன செய்வது, எங்கு செல்வது, யாரிடம் செல்வது, எப்படி சொல்வது, எங்கு ஆலோசனை கேட்பது என்று தெரியாத போதும் இந்த உலகத்துக்கு கடைசி தூதை சுமந்து வந்தவர் பயந்து நடுநடுங்கி வந்தது ஒரு பெண்ணிடம். அந்த பெண் தான் ஆலோசனை சொல்கின்றார்கள், ஆறுதல் சொல்கின்றார்கள், என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று. எனவே எப்படி பெண்களுடைய பங்களிப்பை குறைத்து மதிப்பிட முடியும்? இந்த மார்க்கத்தை வகையை சுமந்து கொண்டு வந்தது முதலாவது ஒரு ஆண் என்றால் அந்த வகையை எப்படி அது என்ன என்று சொன்னது ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அறிவு தீட்சண்யம் மிக்க ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருக்கவில்லை, ஒரு வியாபாரி. பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு வியாபாரி தான் என்ன, அதாவது பல துறை சார்ந்த அறிவை பெற்றிருந்தார்கள் என்பதை அது காட்டுகின்றது. அவர்கள் சமூகத்தோடு உறவு கொண்டிருந்தார்கள், சமூகத்தில் பல மனிதர்கள் பற்றி அறிந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரி, அன்னை ஹதீஜாவும் ஒரு வியாபாரி. 2 வியாபாரிகளும் சேர்ந்தால் முதலாவதாக இந்த மார்க்கத்தை சுமக்கின்றார்கள் என்ற செய்தியையும் நாங்கள்
பார்க்கின்றோம். எனவே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடுத்ததாக இப்படியாக ஆறுதல் படுத்திவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும், யாரிடம் செல்ல வேண்டும் என்ற விடயத்தையும் அவர்கள் தான் சொல்கின்றார்கள். அவர்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மந்தி இருக்கின்ற ஒரு இடத்திலே, அல்லது சூனியம் செய்கின்ற ஒரு இடத்திலே, அல்லது ஊதி பார்க்கின்ற ஒரு இடத்திலே, அவர் அத்தகையவர்களாம் அந்த காலத்தில் இருந்தார்கள். நீங்கள் பயந்து வந்திருக்கிறீர்கள், வாங்கள் அப்படியானவர்களிடத்திலே செல்வோம், அல்லது ஒரு அதாவது அந்த காலத்தில் இருந்த ஒரு அறிஞர் என்று சொல்கின்ற ஒரு இடத்தில் சொல்லவில்லை. அவர் சொல்கின்றார்கள், தானா நذهب இலா வரக்கத் இப்னு நௌஃபல். வரக்கத் இப்னு நௌஃபல் என்கின்ற தன்னுடைய சாட்சாவா இருக்கின்ற அவரிடத்தில் அழைத்து செல்கின்றார். ஏன் அவரிடத்தில் அழைத்து செல்கின்றார்கள்? அவர் ஒரு ஹனீஃபாக, அதே நேரத்தில் அதாவது முன்னைய வேதக்காரராக, ஒரு கிறிஸ்தவராக அவர்கள் இருந்தார். கிறிஸ்தவ வேதம் பற்றி அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவருக்கு வகி பற்றி தெரியும், நபிமார்கள் பற்றி தெரியும், முன்னே நபிமார்களுடைய வரலாறு பற்றி தெரியும். எனவே அவர்கள் உடனடியாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வரக்கத் இப்னு நௌஃபல் என்கின்ற அந்த மனிதரிடத்தில் அழைத்து செல்கின்றார்கள். அந்த மனிதர் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்திருப்பது வஹி என்பதையும், அவர் நபியாக இருக்கிறார் என்பதையும், அவர் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதையும், இதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், அதே ஜிப்ரீல் தான் உங்களிடத்தும் வந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை சொல்வதை பார்க்கிறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முதல் வஹியிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு உயர்ந்த பங்களிப்பை செய்வதை பார்க்கிறோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அதற்கு பிறகு தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாமே. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா ஹதீஜா கத் மதத் வக்துன் நௌம் வர்ராஹா, ஓய்வெடுக்கின்ற தூங்குகின்ற காலம் முடிவடைந்து விட்டது என்று அவர்கள் தன்னுடைய பணியை, தஅவா பணியை செய்ய ஆரம்பிப்பார்கள். அதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கக்கூடியவர்களாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்ததை பார்க்கிறோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்தளவு தூரம் ஒத்துழைப்பை வழங்கினார்கள், எப்படி அதன் மூலம் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள் என்பதை வரலாறு சொல்கிறது. ஒரு சமயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து அல்லாஹு தஆலா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாத்தை எத்தி வைக்குமாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் தனக்கு சொன்னதாக வந்து சொல்கின்றார். எத்தகைய ஒரு பாக்கியம் ஒரு பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது அல்லாஹு தஆலாவிடமிருந்து சலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் ஒரு பெண்ணுக்கு வருகிறது. முதலாவது ஒரு பெண்ணுக்கு தான் வருகிறது. எனவே பெண்களுடைய பங்களிப்பு என்பது ஒரு சாதாரணமானதல்ல. எனவே அந்த சமயத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், அல்லாஹு சலாம், அல்லாஹ்வே சலாமானவன், வமின்ஹு சலாம், அவனிடமிருந்தே சலாம் வருகின்றது, வாலா ஜிப்ரீல் அஸ்ஸலாம், ஜிப்ரீலுக்கும் சலாம் உண்டாகட்டும் என்று சொல்கின்றார். அப்படி ஒரு அருமையான ஒரு பங்களிப்பை அவர்கள் செய்கின்றார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைத்ததற்கு பிறகு ஹதீஜாவுடைய பிள்ளைகளை அழைக்கின்றார். அதற்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடன்படுவதை பார்க்கிறோம். அதாவது சையீதா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய 10வது வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சையீதா ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய 7வது வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சையீதா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய 5வது அல்லது 6வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம் அவர்கள் சிறிய குழந்தையாக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே ஹதீஜாவுடைய அனைத்து பிள்ளைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற இந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து எல்லா விதமான சோதனைகளுக்கும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்பதிலே, அதனை பொறுமையோடு எதிர்கொண்டார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் பார்க்கின்றோம், நபி அவர்கள் தான் சோதனைகளை எதிர்கொண்டார்கள். அதாவது ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்பத்துடைய தகப்பன் சோதனையை எதிர்கொள்கிறார்கள் என்றால் அந்த சோதனையில் பங்கு பெறுகின்றவர்கள் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மனைவி. முதலாவது அவருடைய மனைவி ஒத்துழைக்காது விட்டால், அவருடைய மனைவி பங்களிப்பு செய்யாது விட்டால் அந்த சோதனைகளை கணவனால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது. நாங்கள் எல்லா சோதனைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் எதிர்கொண்டார்கள் சொல்றோம். நபி அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்றால் அதோடு சேர்த்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எதிர்கொண்டிருக்கிறார். உதாரணமாக இந்த விடயத்தை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பகிரங்க பிரச்சாரத்தை ஆரம்பித்ததை தொடர்ந்து அபூ லஹப்
அவன் மிக மோசமான ஒரு வேலையை செய்கின்றான். அபூலஹபுடைய 2 மகன்மார்கள் இருந்தார், உத்பா உத்தைபா. உத்பா உத்தைபா இந்த 2 மகன்மார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 மகள்மார்களை திருமணம் செய்திருந்தார்கள். ஒன்று ருக்கையா, இரண்டாவது உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களை திருமணம் செய்திருந்தார். அபூலஹப் என்ன செய்கின்றார்? அபூலஹபும் அவனுடைய மனைவியும் இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கின்றார்கள். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினைப்படுத்துவதற்காக, ஹதீஜாவை நோவினைப்படுத்துவதற்காக இந்த அவர்களுடைய 2 பெண் பிள்ளைகளையும் தலாக் சொல்லுவதை விட வேண்டும் என்று நிர்பந்திக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்கள் தலாக் சொல்கின்றார்கள். இத்தகைய ஒரு சோதனையை எதிர்கொண்டிருப்பார்கள். ஒரு தாயாக இருந்து தன்னுடைய 2 பெண் பிள்ளைகள் தலாக் சொல்லப்படுகின்றார்கள் என்றிருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு சோதனையாக இருந்திருக்கும். இவையெல்லாம் எதற்காக? அன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதற்காக, அல்லாஹ்வின் தூதை உலகத்துக்கு கொடுக்கிறார்கள் என்பதற்காக, நபி அவர்கள் இறை தூதராக இருக்கிறார் என்பதற்காகத்தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இத்தகைய சோதனைகளை எதிர்கொண்டார். ஒரு வீட்டிலே ஒரு பெண் தலாக் சொல்லப்படுகிறார்கள் என்றால் யார் அதிகமான துன்பத்தை எதிர்கொள்வார்? தந்தையா தகப்பனா? தந்தை போலவே தாயும் அத்தகைய சோதனையை எதிர்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அத்தகைய சோதனையை தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மார்க்கத்துக்காக தியாகம் செய்வதில் இவர்கள் இருவரும் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்காக முதலாவது ஹிஜ்ரத்தை அனுப்புகின்றார்கள். முதல் ஹிஜ்ரத்தை அனுப்புகின்ற அந்த சமயத்திலே அந்த ஹிஜ்ரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும், அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ருக்கையா அவருடைய மனைவி ருக்கையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள், அவர்கள் இருவரும் அந்த ஹபஷாவுடைய அந்த ஹிஜ்ரத்திலே கலந்து கொள்கின்றார்கள். அதாவது ஹிஜ்ரத் செல்வதில் பலர் ஹிஜ்ரத் சென்றார்கள். அதாவது மக்காவை விட்டு ஹபஷாவுக்கு செல்ல வேண்டும், அதாவது நாடு கடந்து கடல் கடந்து செல்ல வேண்டும். அத்தகைய ஒரு ஹிஜ்ரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய மகளையும் மருமகனையும் அனுப்பி வைக்கிறார். அப்படி என்றால் அதற்கு பங்களிப்பு செய்தவர்களாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. தன்னுடைய மகளை பிரிந்து வாழ்வதிலே ஏதோ ஒரு தொலை தூரத்துக்கு தன்னுடைய இந்த நாட்டை விட்டு அவர்கள் செல்கிறார்கள் என்றால் அந்த சோதனையை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தான் சேர்ந்துதான் எதிர்கொள்கிறார்கள் என்பதை பார்க்கணும். இப்படியாக பல தியாகங்களை அவர்கள் செய்கின்றார்கள். நபி அவர்களுடைய எல்லா சோதனைகளிலும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள். தன்னுடைய செல்வம் முழுவதையும் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்கின்றார்கள். பார்க்கணும். எங்களுக்கு தெரியும், நுபுவத் 7வது ஆண்டு முதல் நுபுவத் 10வது ஆண்டு வரை ஒரு பொருளாதார தடை, ஒரு முற்றுகை ஷாபு அபி தாலிபிலே, அபு தாலிப் கணவாயிலே குறைஷிகள் அனைவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த அனைவரையும் ஒரு முற்றுகையிட்டு பொருளாதார தடை வைத்து அவர்களுக்கு உணவு செல்லாமல், அவர்களோடு திருமணம் உறவை சம்பந்தத்தை மேற்கொள்ளாமல், அவர்களோடு வியாபாரம் செய்யாமல் தடுத்து வைக்கின்றார். அந்த சமயத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தான் அந்த ஷாபு அபி தாலிபிலே அந்த பள்ளத்தாக்கிலே இருந்து அத்தகைய அவ்வளவு சோதனைகளையும் எதிர்கொள்கின்றார்கள். அந்த சோதனைகளின் காரணமாக அவர்கள் உடல் பலவீனப்படுகிறார்கள் என்று கூட வரலாறு சொல்வதை பார்க்கிறோம். இப்படியாக எல்லா சோதனைகளிலும் எல்லா கட்டங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து வாழ்ந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நுபுவத் 10வது ஆண்டு அவர்கள் மரணிக்கின்றார்கள். நுபுவத் 10வது ஆண்டு ஆமுல் ஹுஸ்ன் என்று அந்த ஆண்டு சொல்லப்படுகின்றது. என்னால் அந்த ஆண்டிலே 2 மாமனிதர்கள் மரணிக்கின்றார்கள். ஒன்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கிய அபு தாலிப் என்கின்ற அந்த உயர்ந்த மனிதரும் மரணிக்கின்றார். அந்த ஆண்டு ஆமுல் ஹுஸ்ன் என்று அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். பிரச்சாரத்திலே கடுமையான துன்பத்தை எதிர்கொண்டார்கள், துயரத்தை எதிர்கொள்கின்றார்கள். தன்னுடைய பல பிள்ளைகளை அவர்கள் மரணிக்க முன்னரே அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு முற்றுமுழுதாக ஒத்துழைப்பாக இருக்கின்ற தன்னுடைய அன்பு மனைவி அவர்களையும் இழந்து விடுவதை பார்க்கிறோம். எனவே இத்தகைய ஒரு சோதனையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுமார் நுபுவத்துக்கு முன்னர்
15 வருடங்கள், நுபுவத்துக்கு பிறகு 10 வருடங்கள், சுமார் 25 வருடங்கள் தொடர்ச்சியாக கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு சிறியதொரு முரண்பாடும் இருந்தது கிடையாது என்று வரலாறு சொல்கிறோம். அந்த அளவு தூரம் அன்பினால் அவர்கள் பிழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையில் எந்த ஒரு முரண்பாடும் சண்டையும் வந்தது கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கொண்டிருந்த இந்த ஆழமான அன்பின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆமனத் பி ஹீன கஃபர பி அன்னாஸ், மனிதர்கள் நிராகரித்த போது அன்னை ஹதீஜா என்னை ஈமான் கொண்டாள். வஸத்தகனி ஹீன கذبனி அன்னாஸ், மனிதர்கள் என்னை பொய்ப்படுத்திய போது ஹதீஜா என்னை உண்மைப்படுத்தினாள். வா ஷரகத்னி ஃபீ மாலிஹா ஹீன ஹர்ரமனி அன்னாஸ், மனிதர்கள் அவர்களுடைய செல்வத்தை தடுத்து கொண்ட போது அன்னை ஹதீஜா அவளுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்து என்னோடு அவள் ஒத்துழைத்தாள். வரஸகனி அல்லாஹு வலதஹா, அல்லாஹு தஆலா அவளுடைய குழந்தையை கொண்டு எனக்கு பரக்கத்து செய்தார், எனக்கு ரிஸ்க் அளித்தாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அன்னை ஹதீஜாவுடைய இழப்பு என்பது ஒரு சாதாரண இழப்பல்ல. அந்த சீராவுடைய அந்த வரலாற்றை நாங்கள் அப்படியே படிக்கின்ற போது, ரசூல் ஸல்லல்லாஹு அந்த தாவாவுடைய அந்த கட்டத்தை படிக்கின்ற போது எத்தகைய ஒரு நெருக்கடியான நிலையில் ஷாபு அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலிருந்து 3 வருடங்கள் பொருளாதார தடைக்கு பின்னர் அவர்கள் மக்காவுக்கு வெளியே வருகின்றார்கள். வெளியே வந்து ஒரு சில மாதங்களில் அபூ தாலிபை இழக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து ஒரு சில நாட்களில் அபூ தாலிப் மரணித்து ஒரு அறிவிப்பின்படி 3 நாட்களுக்கு பிறகு அன்னி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரமதான் மாதம் 10வது நாள் தான் அவர்கள் மரணிக்கின்றார்கள். ரமதான் மாதம் 10வது நாள் தான் அவர்கள் மரணிக்கின்றார்கள். அப்படி ஒரு உயர்ந்த ஒரு பங்களிப்பை அன்னி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்புக மின் நிஸாஇல் ஆலமீன், அகிலத்தாருடைய பெண்கள், உலகத்தில் தோன்றிய பெண்களில் 4 பெண்கள் தான் மிக உயர்ந்த பெண்கள். உலகத்தில் தோன்றிய பெண்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நாளை மறுமை நாள் வரைக்கும் மரணிக்க இருக்கின்ற பிறந்து மரணிக்கின்ற எல்லா பெண்களிலும் 4 பெண்கள் மிகச்சிறந்த பெண்கள். முதலாவதாக மரியம் பின்த் இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இரண்டாவதாக ஹதீஜா பின்த் குவைலித், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மூன்றாவதாக ஃபாத்திமா பின்த் முஹம்மத், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நாலாவதாக ஆசியா இம்ராஅத்து ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த 4 பெண்களும் தான் மிகச்சிறந்த பெண்கள் சொன்னார். குறைஷிகளில் சிறந்த பெண்கள் சொல்லவில்லை, அரேபியர்கள் சிறந்த பெண்கள் சொல்லவில்லை, அல்ல அரேபிய தீபாட்பத்தில் சிறந்த பெண்கள் சொல்லவில்லை, அல்லது நான் வாழ்கின்ற காலத்தில் சிறந்த பெண்கள் சொல்லவில்லை, அல்லது இதுவரைக்கும் வாழ்ந்த பெண்கள் சிறந்த பெண்கள் சொல்லவில்லை. அகிலத்தாரில் உலகத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த 4 பெண்களில் மிக உயர்ந்த ஒரு பெண்ணாக, 4வரில் ஒருவராக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கின்றார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மீது அளவு கடந்த அன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருந்தார்கள். நபி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் முடிக்கவில்லை. அவர்கள் மரணித்து 5 வருடங்களுக்கு பிறகுதான் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். 5 வருடங்களாக மற்றொரு திருமணத்தை முடிக்கவில்லை. அந்த அளவு தூரம் அவர்கள் அன்பு வைத்திருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து பல ஆண்டுகளுக்கு நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், மா கிர்து அலா நிசாஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா அலா ஹதீஜா. ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் பிறகு மிக நேசத்துக்குரிய பெண்ணாக இருந்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நபி அவர்களுடைய மனைவிமார்கள் எந்த பெண் மீதும் கீரா ரோசம் கொண்டது கிடையாது. ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மீது ரோசம் கொண்டது. ஹதீஜா ரலியல்லாஹு உயிரோட கூட இல்லை ரோசம் கொண்டது. அதாவது உயிரோடு இருக்கிற பெண்ணுக்கு போய் என்ன செய்யலாம், ரோசம் கொள்ளலாம். ஆனால் மரணிச்சிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் என்ன ரசூலுல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்கிற நேரம் என்ன செய்யும், இவருக்கு ஒரு ரோசம் வரும். அவரே அவத்தை அப்பத்தான் பேசுகிறது, அவட சிறப்பை பத்தான் பேசுகிறது. அந்தளவு தூரம் ரசூலுல்லாஹ் நபி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஏதாவது வீட்டில் ஒரு ஆடொண்டு அறுத்தா ரசூலுல்லாஹ் சொல்வார், சிலு பிஹா இலா அஸ்தகாய ஹதீஜா. பாருங்கள் எவ்வளோ ஒரு தூரம் ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயை மதிச்சிக்கிறாங்க. மரணித்ததற்கு பிறகும் ஹதீஜா நாயுடைய அதாவது நண்பிகளுக்கு
அவர்கள் அவருடைய வீட்டில் ஒரு ஆடு அறுத்தா அதில் என்ன செய்வாங்க, அதிலிருந்து சில பங்குகளை என்ன செய்வாங்க, அவர் கொடுத்து அனுப்புமாறு வேண்டுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஒரு நாள் இப்படி தொடர்ந்து சொல்கிறேன், ஒரு நாள் கோபம் வந்துட்டு, ஃபக்குல்து ஹதீஜா ஹதீஜா ஹதீஜாண்டு நீங்கள் ஒரே சொல்கிறீங்களே என்று நான் கேட்டுட்டேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி வகத் ருஸிகத் ஹுப்பஹா, அதாவது எனக்கு அவளுடைய ஹுப்பு அன்பு எனக்கு ஊட்டப்பட்டு அதை ஒன்றும் செய்யலாம். அந்தளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். நபி அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து எப்போ வெளியேறி போனாலும், வெளியேறி சொல்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஞாபகப்படுத்தாமல் இருக்க மாட்டார்கள், அவருடைய புகழை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். இப்படியாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக உயர்ந்த அன்பை பெற்றவர்களாக இருந்தார்கள். கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ தாலிப் அவர்கள் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான ஒரு நெருக்கடியிலே இருக்கிறார். நான் சொன்னது போல, அதாவது ஏற்கனவே குறைஷி காவிர்களுடைய பொருளாதார நெருக்கடிக்குட்பட்டு, பல கஷ்டங்கள் துன்பங்களுக்குட்பட்டு, பல வருடங்களாக போதுமான உணவு, ஆரோக்கியமான உணவு இல்லாமல் சிரமப்பட்டு வெளியே வந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் குறைஷிகள் மீண்டும் மீண்டும் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சொல்கின்றார்கள், பாருங்களே குறைஷியர்கள் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள், இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்கின்ற போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள், ஃபயகூலு லஹு லா பஅஸ் ஃபல்லாஹு மஅக். அருமையாக சொல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கின்றார்கள், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், லா பஅஸ், நீ கவலைப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், வல்லாஹு மஅக், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். யார் ஆறுதல் சொல்றது? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு ஆறுதல் சொல்கின்றார்கள், வரப்புனா சௌஃப யன்சுருக், நிச்சயமாக எங்களுடைய இறைவன் உங்களுக்கு வெற்றியை தருவார். எப்படி ஒரு அருமையான மனைவி! வரப்புனா சௌஃப யன்சுருக், எங்களுடைய இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தருவான். அவ் யஜிது இப்திசாமத்தன் துஹஃபிஃப் மின் அஹ்ஸானிஹி, உங்களுடைய கவலைகளை போக்குகின்ற ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார் என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடைசி நேரத்திலும், அவர்கள் மரணிக்க ஒரு கிழமைக்கு முன்னரும் அல்லது ஒரு சில நாட்களுக்கு முன்னரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் தான் முதலாவதாக வஹியை சுமந்து கொண்டு வந்த போதும் அவர்கள் தான் ஆறுதல் சொன்னார்கள். அவர்கள் மரணிக்க முன்னரும் நபி அவர்கள் கடுமையான சோதனையை எதிர்கொண்டிருந்த போது கூட அவர்கள் தான் ஆறுதல் சொல்கின்றார்கள், வல்லாஹு மஅக், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவான் என்று அவர்கள் ஆறுதல் சொன்னார். எப்படி ஒரு அருமையான வாழ்க்கை, எப்படி ஒரு அருமையான ஒரு பங்களிப்பு! எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தான் இந்த மார்க்கத்தை முதலாக சுமந்திருக்கிறார்கள். எல்லா இந்த மார்க்கத்துக்கான அவ்வளவு சோதனைகளையும் சுமந்திருக்கிறார்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒவ்வொரு குடும்பமும் இப்படி சுமந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை இந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இந்த வரலாறு, இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லுவதை பார்க்கணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தகைய மனிதர்களுடைய அந்த வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.